அப்ரஹா கிறிஸ்தவ மன்னன். கிபி 570ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடம். இந்த வருடம் ஆமுல் ஃபீல், அதாவது யானை ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ரஹா ஏமன் நாட்டுடைய கிறிஸ்தவ ஆட்சியாளர். அவரு ஹபஷா, அதாவது எத்தியோப்பியா அரசனோட நியமனத்துல ஆட்சி செய்தவன். ஏமன் நாட்டுல சன்னா நகரத்துல அல் குலைஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய உயரமான பல நிறங்களை கொண்ட முத்துக்களை வச்சு ஒரு தேவாலயத்தை கட்டினார். அவர் இப்படி சொன்னார்: நான் உங்கள் அனைவருக்காக ஒரு தேவாலயத்தை கட்டியுள்ளேன். எனக்கு முன் ஒருவனும் கட்டாத அளவுக்கு சிறப்பானதை கட்டியுள்ளேன். இனி அரபுகளை இதற்கே ஹஜ் செய்ய வைக்கப் போகிறேன். இந்த விஷயத்தை பற்றி தெரிந்துகிட்ட அந்த நாட்டை சார்ந்த ஒரு அரபி அந்த தேவாலயத்துல அப்ரஹா அரசன் விரும்பாத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு. இதனால கோபமடைந்த அப்ரஹா அரசன், நான் காபத்துல்லாவை ஒவ்வொரு கல்லாக இடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யானை படையோட மக்கா நோக்கி கிளம்பிட்டாரு. இந்த விஷயத்தை முன்னறிவிப்பு செய்ய அப்ரஹா தன்னுடைய ஒரு தூதனை அனுப்பினான். அப்ப காபத்துல்லாவுடைய பொறுப்புல இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாட்டுனார் அப்துல் முத்தலீப் கிட்ட, காபத்துல்லாவை நீங்க இடிக்காதீங்க அப்படின்னு நீ என்கிட்ட கெஞ்சி கேக்குறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அப்துல் முத்தலீப், காபத்துல்லாவுடைய பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்குது, அவனுடைய வீட்டை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ரஹா காபத்துல்லாவை இடிக்க புறப்பட முன்னாடி இருந்த மஹ்மூத் அப்படிங்கிற யானை காபத்துல்லாவை நோக்கி கால் எடுத்து வைக்க தயாரில்லை. மற்ற 3 திசைகளிலும் நடந்த யானை காபத்துல்லாவை நோக்கி நடக்க தயங்குச்சு. அப்பதான் அல்லாஹ் ஒரு சிறிய பறவைகளின் கூட்டத்தை அனுப்பி வச்சான். அந்த பறவை சிறிய கற்களை தூக்கி அந்த யானைப்படை மீது வீசியது. யானைப்படை அந்த இடத்திலேயோ மென்று துப்பப்பட்ட வைக்கோலை போல ஆயிருச்சு. இது அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொன்ன பாடம். ஆணவத்துல ஆடின மனிதர்களுக்கு இதுதான் பாடமாக இருக்கு.